தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கோபிநாதன். இன்று செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை. இன்னையிலிருந்து அடுத்தடுத்த நாட்களுக்கு எப்படியெல்லாம் வானிலை இருக்க போகுது, மழை எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு. அதே வேளையில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லேயும் ஒரு லேசான மழை இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில், அதாவது செப்டம்பர் 22, 23, 24, 25 இந்த மாத இறுதி வரைக்கும் வானிலை எப்படி இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஏன்னா நிறையா டெல்டா விவசாயிகள்லாம் வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்குங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க. இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையே முடியலை. தென்மேற்கு பருவமழை என்பது நமக்கு இந்த வருடம் 5% கூடுதலாக நமக்கு பொழிஞ்சிருக்கு. பெய்ய வேண்டியது 28 சென்டிமீட்டர், ஆனால் பேஞ்சிருக்கிறது 30 சென்டிமீட்டர் மழையானது நமக்கு பதிவாயிருக்கு. அதனால் 5% நமக்கு தென்மேற்கு பருவமழை கூடுதலாக பொழிஞ்சிருக்கு. வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் எல்லாருமே இருக்கீங்க. வடகிழக்கு பருவமழை நமக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் 2வது வாரத்தில் தொடங்குவது தான். நமக்கு இது வரைக்கும் அப்படி தான் தொடங்கியிருக்கு. இந்த வருடம் எப்படி தொடங்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ என்னென்னா, நம்மளுடைய மேற்கு காற்று செப்டம்பர் 24, 25 தேதிகளில் தமிழ்நாட்டில் மேற்கு காற்று கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். மேற்கு காற்றுனா நம்மளுடைய கேரளாவிலேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி தீவிரமான காற்று வரும். காரணம் என்னென்னா, நமக்கு செப்டம்பர் 26, 27, 28 தேதிகளில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி தொடர்ந்து நம்மளுடைய ஒடிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர், அப்புறம் விசாகப்பட்டினம், புவனேஸ்வர் விசாகப்பட்டினத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கடந்து அந்த பக்கம் மும்பை வரைக்கும் போகுது. அடுத்த ஒரு நிகழ்வு அக்டோபர் முதல் வாரத்தில் வரப்போகுது. அது பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் விசாகப்பட்டினத்துக்கு அந்த கரையை நோக்கி தான் வருது. அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வறண்ட வானிலை, மேற்கு திசை காற்று ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மேற்கு திசை காற்று ஏன்னா அந்த வங்கக்கடலில் நமக்கு பார்த்திங்கன்னா வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய அந்த சுழற்சி 24, 25 தேதியில் வரப்போகிற சுழற்சினால் நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து காற்று என்பது போகும். அதனால் மேற்கு காற்று தீவிரமாக இருக்கும். மேற்கிலிருந்து நமக்கு பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வரக்கூடிய காற்று என்பது தீவிரமான காற்றாக அந்த சுழற்சிக்கு சென்று அந்த சுழற்சியை மேலும் தீவிரமடைய செய்யும். அந்த சுழற்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவது போல் எந்த ஒரு வரைபடமும் காட்டல. தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.